நான் அசோக் கிட்ட பேசினேன். அவன் இப்போவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ ஹரீஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனையை காப்பாற்ற அவன் ரெடியாக இருக்கான். அவளை எதுக்கு நீ முறைக்கிற? தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு? அசோக்குக்கு என்ன குறைச்சல்? பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பார்க்க லட்சணமா வேற இருக்கான். இந்த தருதலைய தலைமொழிக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா. அப்பொழுது அவளுடைய கிளையண்டிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. வணக்கம் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று கிளையண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது. அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள். யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே salary கிரெடிட் பண்ணிருக்கார் மேம். எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன். செட்டில் பண்ணிட்டாங்களா? ஆமா மேம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக, என்னோட கிளையண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு.